இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம, வெளியில் கிடைக்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம, இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஒரு கோபி 65 அதாவது காலிஃப்ளவர் 65 தான் மேக் பண்ண போகிறோம். இதை வாங்க எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு காலிஃப்ளவருக்கான அளவு சொல்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த ரெசிப்பியில் கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் ஒரு தடவை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட வேணும்னா சோம்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு ரொம்ப திக்காக எதுக்கு வேணான்னு நான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காலிஃப்ளவரை நல்லா மஞ்சள் பொடி போட்டு சுடு தண்ணியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலை மாவு நம்ம இன்னும் சேர்க்கலை, இதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு ஃபஸ்ட்டுலேயும் சேர்க்கலாம், இந்த மாதிரி கடைசியில் சேர்க்கும்போது எல்லா மசாலாவோடையும் ஒட்டி கடலை மாவு ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு ரெசிபிக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது போட்ட உடனே இதை திருப்பி விடாதீங்க, ஏன்னா அப்படியே அடியில் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதாவது வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கிட்ஸுக்கும் தாராளமாக கொடுக்கலாம், ஏன்னா கலர் பவுடர் இல்லை மசாலா பொருட்கள் எதுவுமே நம்ம சேர்க்கலை. எதுவுமே சேர்க்காமல இந்த அளவுக்கு கிரன்ச்சியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மேக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.